இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானானுக்கு நேராய் வழி நடத்தும் போது வனாந்தர பாதை 40 வருஷங்கள் பல பிரச்சனைகள் வந்தது. செங்கடல் வந்தது, யோர்தான் வந்தது, எரிகோ வந்தது, பலவிதமான யுத்தங்கள் வந்தது. இதையெல்லாம் தாண்டி கானானிலே பிரவேசித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுபோல பரம கானானாகிய பரலோக ராஜ்யத்தை நாம் சென்று சேர வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்டதான தடைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், பாடுகள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் வரத்தான் செய்யும். இதை தாண்டி தான் எங்க போக முடியும்? பரம கானானுக்கு நாம் செல்ல முடியும். அதை வாஞ்சிக்கிறவர்கள் கொஞ்சம் பேர் தான், சிலர் தான். ஆனா அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு இந்த பூமியில சந்தோஷமா வாழணும், சமாதானமா வாழணும், விடுதலையா வாழணும், ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும். அதற்கு என்ன வழி என்று சொல்லி இந்த இடுக்கமான வழியை விட்டுவிட்டு நல்ல விசாலமான வழியை தேடி ஓடுகிறார்கள். அல்லேலூயா. அவர்கள் நினைக்கிற காரியங்கள் எல்லாம் நடக்க வேண்டும். இந்த பூமியில அவங்க செழிப்பா வாழ வேண்டும். நல்ல சரீர சுகத்தோடு, நல்ல பண வசதியோடு, கார் பங்களாவோடு, எந்த ஒரு கஷ்டமோ கவலையோ துன்பமோ துயரமோ இல்லாதபடிக்கு சந்தோஷமாய் வாழ்ந்து முடிக்கணும் அப்படின்னு கொஞ்சம் பேர் என்ன செய்யறாங்க, நினைக்கிறாங்க. இந்த கூட்டம் தான் அநேகர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வேதம் சொல்லுற இம்மைக்கு மாத்திரம் நான் தேவனை தேடுவோம் என்று சொன்னால் நம்மை போல பரிதபிக்கப்படுறவர்கள் யாருமே இல்லையா. கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க முடியாது.